ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு எவ்வளோ ஆசை இருக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்கிலீஷில் அப்படின்னா நமக்கு வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்படி வேர்ட்ஸ் தெரியாததுனால நமக்குள்ள அந்த ஃப்ளூயன்சியில் தடுமாற்றம் வரும். ஸோ இந்த மாதிரி தடுமாற்றம் வராமல் நம்ம கண்டினியூவஸாக ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கணும். அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10 முக்கியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்படி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெத்தட்ல 2 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ரீசெண்டா. அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன காமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது, இந்த மெத்தட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ நம்ம இந்த சேம் மெத்தட்ல இன்னும் ஒரு 10 வேர்ட்ஸ், ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போறோம். நம்மளோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் உடனடியாக. உடனடியாக அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராம்ப்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ப்ராம்ப்ட்லி அப்படின்னா உடனடியாக. ப்ராம்ப்ட்லியோட மீனிங் என்ன அப்படின்னா இமிடியேட்லி அல்லது வெரி குயிக்லி, ரொம்ப சீக்கிரமாவே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கொஷின் பேட்டர்ன் கேட்குறோம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, அவங்க உடனடியாக அந்த கொஷின் பேட்டர்ன் நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்லி சென்ட் த கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ல ப்ராம்ப்ட்லி அப்படிங்கிறது உடனடியாக அப்படிங்கிற மீனிங்ல வருது. இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் உடனடியாக பதிலளித்தான். அவன் உடனடியாக பதிலளித்தான். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அவன் உடனடியா ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடனடியாக அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? ப்ராம்ப்ட்லி. நீங்களும் சொல்லுங்க ஒரு தடவை, ப்ராம்ப்ட்லி. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவன் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ ஹி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உடனடியாக அப்படிங்கிறதுக்கு ப்ராம்ப்ட்லி. பதிலளித்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம், ஆன்சர் பண்ணிட்டான். அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணணும். பதிலளிக்கிறதுக்கு வேர்ப் என்னது? ஆன்சர். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஆன்சர்ட். ஹி ப்ராம்ப்ட்லி ஆன்சர்ட். அவன் உடனடியாக பதிலளித்தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர்கள் உடனடியாக சொன்னார்கள். அவங்க உடனடியா சொன்னாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல உடனடியாக அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராம்ப்ட்லி. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கணும். அவர்கள்னு வந்திருக்குது, அப்போ தே. நெக்ஸ்ட் உடனடியாக அப்படிங்கிறதுக்கு ப்ராம்ப்ட்லி. தே ப்ராம்ப்ட்லி சொன்னார்கள். சொல்றதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? டெல். நடந்து முடிஞ்ச விஷயம், அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது டோல்டு. தே ப்ராம்ப்ட்லி டோல்டு. அவங்க உடனடியா சொன்னாங்க. தே ப்ராம்ப்ட்லி டோல்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் உடனடியாக கேட்டாள். இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ்வலா பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். அவள் உடனடியாக கேட்டாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல உடனடியாக அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? ப்ராம்ப்ட்லி. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவள். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷி. உடனடியாக அப்படிங்கிறதுக்கு ப்ராம்ப்ட்லி. ஷி ப்ராம்ப்ட்லி. கேட்டாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்க்டு. ஷி ப்ராம்ப்ட்லி ஆஸ்க்டு. அவள் உடனடியாக கேட்டாள். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ எல்லாரும் ரெடியா இருங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், உங்க ஆன்சர்ஸை நீங்க காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அவன் உடனடியாக செய்தான். அவன் உடனடியாக செய்தான். நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க ஆன்சர் கரெக்ட் தான். உடனடியாக அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராம்ப்ட்லி. இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். அதிக ஆர்வம். அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டியோட மீனிங் என்ன அப்படின்னா a strong interest to learn or to know about something. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? கியூரியாசிட்டி. என்னுடைய அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு மை கியூரியாசிட்டி. அவளுடைய அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹெர் கியூரியாசிட்டி. அவனுடைய அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிஸ் கியூரியாசிட்டி. என்னுடைய அதிக ஆர்வம் புதிய விஷயங்களை லேர்ன் பண்ண உதவுகிறது அப்படின்னு சொல்றதா இருந்தா மை கியூரியாசிட்டி ஹெல்ப்ஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ்.
புரிஞ்சுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், விண்வெளியை பற்றிய அதிக ஆர்வம் எனக்கு இருக்கிறது. ஸ்பேஸ் பற்றிய அதிக ஆர்வம் எனக்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அதிக ஆர்வம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கியூரியாசிட்டி. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்குன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஐ வரும். அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கிறது, ஹாவ். அதிக ஆர்வம் அப்படிங்கிறதுக்கு கியூரியாசிட்டி. ஐ ஹாவ் கியூரியாசிட்டினா அதிக ஆர்வம் எனக்கு இருக்கிறது. விண்வெளியை பற்றிய அப்படின்னு சொல்றதுக்கு அபவுட் ஸ்பேஸ். அபவுட்னா பற்றிய. ஐ ஹாவ் கியூரியாசிட்டி அபவுட் ஸ்பேஸ். விண்வெளியை பற்றிய அதிக ஆர்வம் எனக்கு இருக்கிறது. ஐ ஹாவ் கியூரியாசிட்டி அபவுட் ஸ்பேஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் கியூரியாசிட்டி. குழந்தையின் அதிக ஆர்வம் ஒருபோதும் நிற்காது. இப்போ இந்த சென்டென்ஸ்ல அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? கியூரியாசிட்டி. குழந்தையின் அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்லும்போது த சைல்ட்ஸ் கியூரியாசிட்டி ஒருபோதும் நிற்காது அப்படின்னு சொல்றதுக்கு நெவர் ஸ்டாப். The child's curiosity never stops. குழந்தையின் அதிக ஆர்வம் ஒருபோதும் நிற்காது. The child's curiosity never stops. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் அதிக ஆர்வம் காட்டினார். அதிக ஆர்வம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அவர், ஹி. காட்டினார் அப்படிங்கிறது தான் வெர்ப். பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்குது. அப்போ காட்டுறதுக்கு ஷோ, காட்டினார் அப்படின்னு வரும்போது ஷோட். ஹி ஷோட் கியூரியாசிட்டி. அவர் அதிக ஆர்வம் காட்டினார். ஹி ஷோட் கியூரியாசிட்டி. இப்போ உங்களுக்கான டைம். எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு காமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்க. எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஒன் முக்கியமான. முக்கியமான அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராமினன்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ப்ராமினன்ட் அப்படின்னா முக்கியமான அல்லது பிரபலமான அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ப்ராமினன்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர் ஃபேமஸ். ஃபேமஸ் பர்சனை பற்றி பேசுறீங்க அப்படின்னா ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே முக்கியமான பர்சனை பற்றி சொல்றீங்க அப்படின்னாலும் ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ப்ராமினன்டோட மீனிங் என்ன? முக்கியமான அல்லது பிரபலமான, ரெண்டு மீனிங்லையுமே அது வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் ஒரு முக்கியமான விஞ்ஞானி. இப்போ இந்த சென்டென்ஸ்ல முக்கியமான அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராமினன்ட். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கணும். அவர், ஹி. விஞ்ஞானி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சயின்டிஸ்ட். ஹி இஸ் எ ப்ராமினன்ட் சயின்டிஸ்ட். ஹி இஸ் எ ப்ராமினன்ட் சயின்டிஸ்ட். அவர் ஒரு முக்கியமான விஞ்ஞானி. இதுவே அவர் ஒரு முக்கியமான ஆசிரியர் அப்படின்னு சொல்றதுக்கு he is a prominent teacher. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் அணியில் ஒரு முக்கியமான வீரர். அவரு டீம்ல ஒரு முக்கியமான வீரர் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? முக்கியமான அப்படிங்கிறதுக்கு ப்ராமினன்ட். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அவர்னு வந்திருக்குது, அப்போ ஹீ வரும். அவர் ஒரு முக்கியமான வீரர் அப்படின்னு சொல்றதா இருந்தா he is a prominent player. he is a prominent playerனு வரும். அணியில் அப்படின்னு சொல்றதுக்கு on the team. he is a prominent player on the team. புரிஞ்சுதா? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். முக்கியமான நட்சத்திரம் பல படங்களில் இருக்கிறார். முக்கியமான அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராமினன்ட். முக்கியமான நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இங்க சப்ஜெக்டா வந்திருக்குது. ஸோ அப்படி சொல்றதுக்கு த ப்ராமினன்ட் ஸ்டார். இருக்கிறார் அப்படிங்கிறது வெர்ப் இஸ். த ப்ராமினன்ட் ஸ்டார் இஸ் அப்படின்னா முக்கியமான நட்சத்திரம் இருக்கிறார். பல படங்களில் அப்படின்னு சொல்றதுக்கு இன் மெனி மூவிஸ். இன் மெனி மூவிஸ். த ப்ராமினன்ட் ஸ்டார் இஸ் இன் மெனி மூவிஸ். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், அவர் ஒரு முக்கியமான மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு காமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம 3 வேர்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்த்துருக்கோம். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உடனடியாக அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராம்ப்ட்லி. செகண்ட் ஒன் அதிக ஆர்வம், கியூரியாசிட்டி. தேர்ட் ஒன் முக்கியமான அல்லது பிரபலமான, ப்ராமினன்ட்.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ஒன் முழுவதும். முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட். அதாவது இன் எவ்ரி பார்ட் ஆஃப் பிளேஸ் ஆர் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ ஒரு பிளேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளேஸ்ல உள்ள எல்லா பகுதியும், ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருள்ல உள்ள எல்லா பகுதியும், ஃபுல்லா அப்படின்னு சொல்றதுக்கு தான் முழுவதும் த்ரூ அவுட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாடு முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதுவே வீடு முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட் த ஹவுஸ். சிட்டி முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட் த சிட்டி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாங்கள் சிட்டி முழுவதும் பயணம் செய்தோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல முழுவதும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? த்ரூ அவுட். சிட்டி முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு வெரி குட், த்ரூ அவுட் த சிட்டி. நாங்கள் சிட்டி முழுவதும் பயணம் செய்தோம். நாங்கள் பயணம் செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? சப்ஜெக்ட் வந்து நாங்கள், வி. பயணம் செய்தோம். பயணம் செய்யறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? டிராவல். இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி சொல்லியிருக்கிறதுனால டிராவல்டு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். வி டிராவல்டு அப்படின்னா நாங்கள் பயணம் செய்தோம். நாங்கள் சிட்டி முழுவதும் பயணம் செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு வி டிராவல்டு த்ரூ அவுட் த சிட்டி. வி டிராவல்டு த்ரூ அவுட் த சிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆசிரியர் நாள் முழுவதும் கற்பித்தார். நாள் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? முழுவதும் அப்படிங்கிறதுக்கு த்ரூ அவுட். நாள் முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட் த டே. ஆசிரியர் கற்பித்தார். த டீச்சர் டாட். கற்பிக்கிறதுக்கு டீச் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். கற்பித்தார் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். டாட் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். த டீச்சர் டாட் த்ரூ அவுட் த டே. ஆசிரியர் நாள் முழுவதும் கற்பித்தார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் நாள் முழுவதும் சிரித்தாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நாள் முழுவதும் அப்படின்னு வந்திருக்குது. நம்ம இப்பதான் பார்த்தோம். த்ரூ அவுட் த டே அப்படின்னா நாள் முழுவதும். அவள் சிரித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஸ்மைல்டு. ஷீ ஸ்மைல்டு த்ரூ அவுட் த டே. ஸ்மைல்னா வெர்ப், அதோட பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்மைல்டு. ஷீ ஸ்மைல்டு த்ரூ அவுட் த டே. அவள் நாள் முழுவதும் சிரித்தாள். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், அவன் நாள் முழுவதும் படித்தான். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்க ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். முழுவதும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ அவுட். உங்களுக்கான கொஸ்டின், அவன் நாள் முழுவதும் படித்தான். இப்போ நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். மன திருப்தி அப்படின்னு சொல்றதுக்கு கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட்டோட மீனிங் என்னன்னா எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷம், திருப்தி ரெண்டும் சேர்ந்த மனநிலை தான் என்ன சொல்றோம்? மன திருப்தின்னு சொல்றோம். இப்போ கண்டென்ட்மெண்ட் எப்படி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் மன திருப்தியை உணர்கிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல மன திருப்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கண்டென்ட்மெண்ட். சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவள், ஷீ. நெக்ஸ்ட் வேர்ப் உணர்கிறாள். உணர்றதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஃபீல். ஹீ ஷீ இட் வந்தா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். ஷீ ஃபீல்ஸ், அவள் உணர்கிறாள். அவள் மன திருப்தியை உணர்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஃபீல்ஸ் கண்டென்ட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சூரிய உதயத்தை காணும் போது நான் மன திருப்தியை உணர்கிறேன். இப்போ மன திருப்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கண்டென்ட்மெண்ட். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நான், ஐ. உணர்கிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ வந்தா நம்ம ஃபீல் வெர்பை அப்படியே தான் நம்ம எழுதுவோம். ஐ ஃபீல் கண்டென்ட்மெண்ட். நான் மன திருப்தியை உணர்கிறேன் சூரிய உதயத்தை காணும் போது அப்படின்னு சொல்றதுக்கு when I see the sunrise. I feel contentment when I see the sunrise. சூரிய உதயத்தை காணும் போது நான் மன திருப்தியை உணர்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I feel contentment when I see the sunrise. Third example sentence, ஒரு புத்தகத்தை படிப்பதில் அவள் மன திருப்தியை உணர்கிறாள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவள் மன திருப்தியை உணர்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மன திருப்தி அப்படிங்கிறதுக்கு என்னது? கண்டென்ட்மெண்ட். அவள் மன திருப்தியை உணர்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு she feels contentment. ஒரு புத்தகத்தை படிப்பதில் அப்படின்னு சொல்றதுக்கு in reading a book. She feels contentment in reading a book.
ஒரு புத்தகத்தை படிப்பதில் அவள் மன திருப்தியை உணர்கிறாள். She feels contentment in reading a book. இப்போ எல்லாருக்கும் contentment எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறது பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நட்சத்திரங்களை பார்க்கும்போது நான் மன திருப்தியை உணர்கிறேன். நட்சத்திரங்களை பார்க்கும்போது நான் மன திருப்தியை உணர்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம இதுவரைக்கும் 5 words with example sentences-ஓட பார்த்திருக்கோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் உடனடியாக, promptly. செகண்ட் ஒன் அதிக ஆர்வம், curiosity. தேர்ட் ஒன் முக்கியமான அல்லது பிரபலமான, prominent. ஃபோர்த் ஒன் முழுவதும், throughout. ஃபிஃப்த் ஒன் மன திருப்தி, contentment. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th வேர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உள்ள அந்த 5 words வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6th வேர்டு பார்க்கலாம். கண்டுபிடி. கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே நினச்சிருப்பீங்க இது ரொம்ப ஈஸி தானே, ஃபைண்ட் அப்படின்னு சொல்வீங்க. இன்னொரு வேர்டும் இருக்குது, டிஸ்கவர். அப்போ டிஸ்கவருக்கும் ஃபைண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிஸ்கவரோட மீனிங் டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் அ பிளேஸ் ஆர் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவர் யூஸ் பண்ணணும். இதுவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டான ஒரு பிளேஸையோ பொருளையோ இன்ஃபர்மேஷனையோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் டிஸ்கவர் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் திரும்ப கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா டிஸ்கவர் யூஸ் பண்ணணும். இப்போ டிஸ்கவர் எப்படி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாங்கள் ஒரு அழகான பூங்காவை கண்டுபிடித்தோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல கண்டுபிடித்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்கவர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கள்னு இருக்குது, வி. நாங்கள் கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டுபிடித்தோம்னு இருக்குது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுனால வேர்பு கூட இடி ஆட் பண்ணிக்கணும். அப்போ டிஸ்கவர் கூட இடி ஆட் பண்ணும்போது டிஸ்கவர்டு, வி டிஸ்கவர்டு. ஒரு அழகான பூங்காவை அப்படின்னு சொல்றதுக்கு a beautiful park, we discovered a beautiful park. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன். நான் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு சாதாரணமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ அதனால நம்ம அந்த வேர்பை அப்படியே யூஸ் பண்ணலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், டிஸ்கவர். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐ. கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு டிஸ்கவர், ஐ டிஸ்கவர். நான் கண்டுபிடிக்கிறேன் புதிய விஷயங்களை அப்படின்னு சொல்லும்போது நியூ திங்ஸ், ஐ டிஸ்கவர் நியூ திங்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் சுவாரஸ்யமான புத்தகங்களை கண்டுபிடிக்கிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்கவர். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது, அவள்னு வந்திருக்குது, அப்போ ஷி. நெக்ஸ்ட் வெர்ப், கண்டுபிடிக்கிறாள். அவள் சுவாரஸ்யமான புத்தகங்களை கண்டுபிடிக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் சப்ஜெக்ட் அவள் ஷீன்னு வந்ததுனால நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ டிஸ்கவர் அப்படிங்கிறது வேர்ப், அது கூட எஸ் ஆட் பண்ணும்போது டிஸ்கவர்ஸ். அவள் கண்டுபிடிக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ டிஸ்கவர்ஸ் சுவாரஸ்யமான புத்தகங்களை, இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ். ஷீ டிஸ்கவர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ். இப்போ எல்லாருக்கும் டிஸ்கவர் எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான டைம், அவன் ஒரு புதிய மெத்தடை கண்டுபிடித்தான். அவன் ஒரு புதிய மெத்தடை கண்டுபிடித்தான். உங்க ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம 7th ஒன் பார்க்கலாம். பயம் இல்லாத. பயம் இல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியர்லெஸ், அதாவது ஹேவிங் நோ ஃபியர், எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபியர்லெஸ்னு சொல்றோம். பயம் இல்லாத மாணவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியர்லெஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், யூசிங் ஃபியர்லெஸ். அவர் ஒரு பயம் இல்லாத தலைவர். அவர் ஒரு பயம் இல்லாத தலைவர்னா அவர் தைரியமா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ பயம் இல்லாத அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஃபியர்லெஸ். பயம் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியர்லெஸ் லீடர். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது, அவர், ஹி. ஹி இஸ் a fearless leader.
அவர் ஒரு பயமில்லாத தலைவர். He is a fearless leader. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் புதிய விஷயங்களை முயற்சிப்பதில் பயம் இல்லாதவள். பயம் இல்லாத அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபியர்லெஸ். அவள் பயம் இல்லாதவள் அப்படின்னு சொல்றதுக்கு she is fearless. புதிய விஷயங்களை அப்படின்னு சொல்றதுக்கு நியூ திங்ஸ். முயற்சிப்பதில் அப்படின்னு சொல்றதுக்கு இன் ட்ரையிங். முயற்சிப்பதில்னு வந்திருக்குது. இன்னோட மீனிங் இல். முயற்சிப்பதில் அப்படின்னு சொல்லும்போது இன் ட்ரையிங். she is fearless in trying new things. she is fearless in trying new things. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவள் பயமின்றி பார்த்தாள். பயமின்றி அப்படிங்கிறது பயம் இல்லாமல். பயம் இல்லாத அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபியர்லெஸ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அவள், ஷீ. வேர்ப் பார்த்தாள்னு இருக்குது. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பாஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். பார்க்குறதுக்கு லுக், பார்த்தாள் அப்படிங்கும்போது லுக்டு. அவள் பார்த்தாள், ஷீ லுக்டு. அவள் பயமின்றி பார்த்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ லுக்ட் ஃபியர்லெஸ். இப்போ எல்லாருக்கும் ஃபியர்லெஸ் எப்படி சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான டைம். அவன் பயமின்றி விளையாடினான். அவன் பயமின்றி விளையாடினான். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிற உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் சொல்வீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் ஒழுங்கற்ற. ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு இர்ரெகுலர். ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? இர்ரெகுலர். இந்த இர்ரெகுலரோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட பிஹேவியர் நாட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ஒரு ரூல்ஸ் படி இல்லாமல் அவங்களோட பிஹேவியர் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு ஷேப்பே இல்லாமல் we can't predict the shape. நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஷேப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஆர்டர் படி இல்லாமல் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இர்ரெகுலர் அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், ரோடு ஒழுங்கற்றது. ரோடு வந்து அன்ஈவனாக இருக்குது. அதுதான் நம்ம ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்கற்ற அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? இர்ரெகுலர். த ரோட் இஸ் இர்ரெகுலர். த ரோட் இஸ் இர்ரெகுலர். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் இர்ரெகுலர். மேசையின் வடிவம் ஒழுங்கற்றது. ஒழுங்கற்ற அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இர்ரெகுலர். மேசையின் வடிவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஷேப் ஆஃப் த டேபிள். த ஷேப் ஆஃப் த டேபிள் இஸ் இர்ரெகுலர். மேசையின் வடிவம் ஒழுங்கற்றது. த ஷேப் ஆஃப் த டேபிள் இஸ் இர்ரெகுலர். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் இர்ரெகுலர். பஸ் ஒழுங்கற்ற நேரங்களில் வருகிறது. ஒழுங்கற்ற அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இர்ரெகுலர். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பஸ். அதுக்கப்புறம் வெர்ப் வருகிறது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ அரைவ்ஸ். ஹீ ஷீ இட் வந்தால் நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். வேர்பு வந்து அரைவ், அது கூட எஸ் ஆட் பண்ணும்போது அரைவ்ஸ். பஸ் வருகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு த பஸ் அரைவ்ஸ். ஒழுங்கற்ற நேரங்களில் அப்படிங்கிறதுக்கு அட் இர்ரெகுலர் டைம்ஸ். த பஸ் அரைவ்ஸ் அட் இர்ரெகுலர் டைம்ஸ். இப்போ எல்லாருக்கும் இர்ரெகுலர் எப்படி சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நாற்காலியின் வடிவம் ஒழுங்கற்றது. நாற்காலியின் வடிவம் ஒழுங்கற்றது. உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 9th ஒன், தந்திரமான. தந்திரமான அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரிக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்கி மேக்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன மீனிங்? அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கேர்ஃபுல் அட்டென்ஷன் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த புதிர் தந்திரமானது. இந்த புதிர் தந்திரமானது. தந்திரமான அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரிக்கி. இந்த புதிர் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் ரெடல். இந்த புதிர் தந்திரமானது அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் ரெடல் இஸ் ட்ரிக்கி. திஸ் ரெடல் இஸ் ட்ரிக்கி. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டு தந்திரமானது. தந்திரமான அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரிக்கி. த கேம் இஸ் ட்ரிக்கி. த கேம் இஸ் ட்ரிக்கி. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் ட்ரிக்கி.
அவள் எனக்கு ஒரு தந்திரமான கேள்வியை கேட்டாள். அவள் எனக்கு ஒரு தந்திரமான கேள்வியை கேட்டாள். தந்திரமான அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரிக்கி. தந்திரமான கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரிக்கி கொஸ்டின். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவள்னு வந்திருக்குது. அப்போ ஷீ வரும். கேட்டாள் அப்படின்னு இருக்குது. அப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் ஆஸ்ட். எனக்கு அப்படிங்கிறதுக்கு மீ. அவள் எனக்கு கேட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஆஸ்ட் மீ. அவள் எனக்கு ஒரு தந்திரமான கேள்வியை கேட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஆஸ்ட் மீ எ ட்ரிக்கி கொஸ்டின். ஷீ ஆஸ்ட் மீ எ ட்ரிக்கி கொஸ்டின். இப்போ எல்லாருக்கும் ட்ரிக்கி எப்படி சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நான் தந்திரமான கேள்விகளை கேட்டேன். நான் தந்திரமான கேள்விகளை கேட்டேன். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு உங்கள் ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 10th ஒன், போதுமானதாக இல்லை. பெட்ரோல் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சிக்னல் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். லைட் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இன்சஃபிஷியன்ட். இன்சஃபிஷியன்ட்னா நாட் இனஃப். இன்சஃபிஷியன்ட் போதுமானதாக இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் யூசிங் இன்சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், சிக்னல் போதுமானதாக இல்லை. போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இன்சஃபிஷியன்ட். The signal is insufficient. ஈஸியா இருக்குதா? The signal is insufficient. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், பதில் போதுமானதாக இல்லை. பதில் போதுமானதாக இல்லை. போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? insufficient. The answer is insufficient. The answer is insufficient. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தேநீர் போதுமானதாக இல்லை. தேநீர்னா டீ. டீ போதுமானதாக இல்லை. எப்படி சொல்லணும்? போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு insufficient. ரொம்ப ஈஸி தான். The tea is insufficient. The tea is insufficient. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ஜூஸ் போதுமானதாக இல்லை. ஜூஸ் போதுமானதாக இல்லை. உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 10 நியூ வேர்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பொறுமையாக பார்த்தோம். இவ்வளவு நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஆன்சர்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். உடனடியாக ப்ராம்ப்ட்லி, அதிக ஆர்வம் கியூரியாசிட்டி, முக்கியமான அல்லது பிரபலமான ப்ராமினென்ட், முழுவதும் த்ரூஅவுட், மன திருப்தி கண்டென்ட்மெண்ட், கண்டுபிடி டிஸ்கவர், பயமில்லாத ஃபியர்லெஸ், ஒழுங்கற்ற irregular, தந்திரமான ட்ரிக்கி, போதுமானதாக இல்லை இன்சஃபிஷியன்ட். இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.